மருத்துவத்திலையும் ஓடி போய் பார்த்தா அதுலேயும் வெளிச்சம் ஒன்றும் கண்ணுக்கு தென்படல அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் 3 மாதத்துக்கு இந்த வரைக்கும் இப்படி பிரச்சனை இருக்குது. இன்னும் ஒரு வருஷம் 3 மாதம் இன்னொரு 6 மாத காலத்துக்கு கொஞ்சம் கவனமாக என்கிட்ட பிடிக்கும். 1 வருஷம் 3 மாதத்துக்குள்ள உங்களுக்கு பரிபூர்ணமாக 3/4 வருஷம் சுத்தமாக சரி பண்ணிடும். சரியா? மருத்துவத்தில் பார்த்தா அதைத்தான் நான் சொல்கிறேன். மருத்துவத்தில் பார்த்தா மருத்துவத்திலையும் பெருசாக வந்துடும் என் கண்ணுக்கு தென்படல அப்படித்தானே. அதனால் நம்மளும் ஒரு நாளைக்கு 2 பேர் காவலாளி இருக்கணும். அதானே? அதனால் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பிரச்சனை. அதனால் நீ கர்ப்பசாமி வர ஆடி வர்றதுக்குள்ளேயே பகுதி ஓரளவுக்கு குணப்படுத்திடலாம். அதனால் 1 வருஷம் 3 மாதத்துல 3/4 வருஷம் குணப்படுத்திடலாம். அதனால் நீ அதெல்லாம் பயப்பட வேண்டாம். டாக்டர் கைவிட்டாலும் கர்ப்பசாமி நான் கைவிட மாட்டேன். அதனால் நீ மருத்துவத்தினால தான் இந்த பிரச்சனை நடந்துச்சு. நான் கொடுத்ததெல்லாம் சரியாக தான் கொடுத்தேன். சரியா? மருத்துவத்தில் போய் ஒரு 3 மாதத்துல ஊசி போட்ட தெரியுமா? அதில் வந்தால் பிரச்சனை அது உனக்கே தெரியுமே, தெரியுங்களா? அதனால் கர்ப்பசாமி படிப்படியாக உனக்கு குணப்படுத்தி கொடுத்து நீ நினச்சதோட நல்லபடியாக உன்னை ஒரு கை முடிச்சு மாசி மாதம் வர்றதுக்குள்ள ஓரளவுக்கு மனசு நிம்மதியாக அளவு உனக்கு சரி பண்ணி கொடுத்து. சரியா? நான் தான் அமைச்சு தரேன். ஆடி முடிய வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக எல்லாரும் கை விட்டாலும் கர்ப்பசாமி நான் இருக்கேன். அப்படி அமைச்சா போதுங்களா? நான் சொல்கிற டைம் கூட பிடிக்குவா, நான் கூடவே இருக்கேன். அது இருந்து பார்த்து இதை அறுத்து வச்சிருக்கேன். பாதி சாப்பிட்டு பாதி உள்ளுக்கு கொடுத்தாங்க.